ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மில்க் ஷர்பத் தான் பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி. சம்மர் ஸ்பெஷல் தான் இது. செய்கிற விதானம் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா 1/2 லிட்டர் பால், சுகர், பிஸ்தா பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சியா சீட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஜவ்வரிசி, இது ஜெல்லி பவுடர், சர்பத் சிரப் எடுத்துருக்கிறேன். இப்போது 1/2 லிட்டர் பால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா காய்ச்சி ஆற வச்சிடலாம். இப்போது தண்ணி காய்ச்சி இதில் ஜெல்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஜெல்லி ரெட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நல்லா லிக்விட் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் வீற்றிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆகணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்றிட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சா போதும். அது நல்லா ட்ரை ஆகும். எனக்கு 1 hour ஆச்சு இது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு. நான் ரெட் கலர் நினச்சி எடுத்தாக்கன்னா இது எல்லோ கலர். ரெட் கலர் ஆனால் அந்த சர்பத்தில் போடுறப்போ நல்ல கலராகிட்டு தெரியும். இப்போ சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். ஜவ்வரிசி கூட வேக விட்டுடலாம். இப்போ சுகர் நான் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டேன். ஜவ்வரிசி கூட நம்மள குக் பண்ணிக்கலாம். இப்போது அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இது ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா பீஸாக க்யூபாக கட் பண்ணிக்கலாம். ரெட் கலராக நல்லா தெரிஞ்சிருக்கும். இது எல்லோ கலர் ஆகி போய் பால் ஆறிச்சு. இப்போ எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி ஆட் பண்ணிட்டேன், சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிட்டேன், சர்பத் சிரப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஜெல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இது க்யூபாக இருக்குது. ஆனால் இது எல்லோ கலர், அதனால் நல்லா தெரியல. ரெட் கலரானால் அப்படியே க்யூப்ஸாக அந்த சர்பத்தில் தெரியும். கலர்ஃபுல் ஆகிறதுக்கு நான் மாதுளம் ஆட் பண்ணிட்டேன். சுகர் நான் மீடியமாக தான் ஆட் பண்ணிட்டேன். சர்பத் சிரப்பில் அதில் கொஞ்சம் இனிப்பு காணும், அதனால தான் சுகர் கொஞ்சம் மீடியம் ஆட் பண்ணால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரீசரில் வச்சிடலாம். சிம்பிளான சர்பத் ரெடி ஆச்சு. டேஸ்டி சம்மரில் இது குடித்தா எம்மியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது சர்வ் பண்ணிட்டு குடிக்கலாம். நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இது ரொம்ப ஹீட் இருக்கிறவங்களுக்கு குடித்தா நல்லா ஹீட் கம்மியாகும். எதுக்குன்னா இதில் ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கிறோம். சப்ஜா சீட்ஸு நல்லா தணுப்பு கொடுக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். கொஞ்சம் சுகர் கம்மி பண்ணால் போதும். ரொம்ப ஹெல்தி ட்ரிங்க் தான் இது. செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நட்ஸ் ஆட் பண்ணுறேன், கட் பண்ணது. அவ்வளோதான், சிம்பிளான சர்பத் ரெடி ஆச்சு. உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.